எனது இலக்கு பெரிது, என் கனவும் பெரிது, தலைவன் தந்த வழியில் நடக்கிறேன். Mr. Ambedh Rajan from NTK, not a new party but a non-Dravidian party, one of the parties that is looking at a non-Dravidian identity here. What we know of Mr. Ambedh Rajan, he is a nationalist, environmentalist, he's done a lot of green initiatives, and he represents a party that's looking at politics of change. So I give the floor to Mr. Ambedh Rajan. Sir, இது சொல்லுங்க, உங்களை பற்றி எங்களுக்கு ரொம்ப தெரியாது. நான் கேள்விப்பட்டது சில வீடியோஸ்லாம் பார்த்தேன், பகுஜன் சமாஜ் பார்ட்டியில் இருந்தீங்க, நீங்கள் நார்த் இந்தியாவில் போனீங்க, அவ்வளோதான் தெரியும் எங்களுக்கு. ஸோ எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். இங்கே இருக்கிற மக்கள் திருப்போரூர் ஏரியாவில் இருக்கிற மோஸ்ட்லி இந்த மாதிரி கேட்டட் கம்யூனிட்டிஸ்லேருந்து தான் வந்திருக்காங்க. நாங்கள் இது ரெக்கார்டும் பண்ணுறோம், எங்கள் யூடியூப்பில் இன்றைக்கி நைட்டு ஏறிடும். ஸோ எல்லா கம்யூனிட்டிஸ், இங்கே இருக்கிற எல்லா கேட்டட் கம்யூனிட்டிஸ்க்கும் போகும். ஸோ இது ஆனால் உங்களுக்கு தான் மெசேஜ். என் பேர் அம்பேத் ராஜன். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பிறந்து வளர்ந்து, மயிலாடுதுறை மாவட்டம் காவிரி டெல்டா மாவட்டம். ஒரு 30 வருடங்கள் இங்கே கழித்தேன். படிப்பு எல்லாமே முடிந்தது. வேலை தேடி வேலைக்காக டெல்லி சென்றேன். டெல்லி யமுனா நதி கரை ஓரத்தில் இருக்கிற டெல்லி, கங்கை யமுனா பகுதிகளில் சேர்ந்தேன். அப்பொழுது நான் காஞ்சிராமை சந்தித்தேன். ஒரு புதிய அரசியல் கட்சி உருவாக்குவதற்காக காஞ்சிராம் அவர்களை சந்தித்தேன். அப்பொழுது ஒரு புதிய அரசியல் கட்சி உருவாக்கும் பணியில் எங்களை இணைத்து கொண்டு அந்த கட்சியிலே நான் த ஃபவுண்டர் மெம்பர். வி ஸ்டார்டட் த பார்ட்டி இன் 1984 ஏப்ரல் 14. அண்ணல் அம்பேத்கர், சட்டமேதை அம்பேத்கர் பிறந்த தினமான ஏப்ரல் 14 அன்று அந்த கட்சியை உருவாக்கினோம். படிப்படியாக வளர்ந்தோம். ஒரு மாநிலத்திலே போட்டியிட்டோம், 2 மாநிலம், 3 மாநிலம், இப்படியாக போட்டியிட்டு முதலில் மாநில கட்சி அங்கீகாரம் கிடைத்தது. அடுத்தது 1997 அது ஒரு தேசிய கட்சியாக மாற்றினோம், அல்லது மாறியது, அல்லது அங்கீகாரம் கிடைத்தது. அங்கே நான் 40 வருடங்கள் கழித்தேன். அங்கே தான் இருந்தேன். பிறகு 2007 எங்கள் ஆட்சி அங்கே 2006 அங்கே நாங்கள் ஆட்சியை பிடித்தோம். உத்தரப்பிரதேசிலே முதல் முறையாக அல்ல, 4வது முறையாக ஆட்சியை த ஃபுல் மெஜாரிட்டி, த கவர்மெண்ட் வித் ஃபுல் மெஜாரிட்டி, வி கேப்சர் த பீஃபார்ம் த கவர்மெண்ட். அப்பொழுது 2007 நான் முதல் முறையாக நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டேன். நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட விதம் இந்திய அரசியலில் ஒரு வித்தியாசமான விதம். அங்கே மொத்தம் 403 எம்எல்ஏக்கள், ராஜ்யசபா எம்பிஸ், எம்எல்ஏ தான் தேர்ந்தெடுப்பாங்க. அப்போ தேர்ந்தெடுக்கும்போது நான் நாமினேஷன் ஃபைல் பண்ணும்போது எனக்கு எகென்ஸ்டாக யாருமே ஃபைல் பண்ணல. ஆக 403 எம்எல்ஏக்கள் ஒத்துக்கொண்ட ஒரு எம்எல்ஏவாக இந்தியாவிலே முதல் முறையாக அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அது ஒரு தமிழனுக்கு கிடைத்ததாக என்னை நானே பாராட்டி கொண்டேன். ஏன்னா வேறு எந்த தமிழும் பாராட்ட மாட்டாங்க. என்னை நானே பாராட்டி கொண்டேன். என் முயற்சி கைவிடவில்லை. என்னை மீண்டும் ராஜ்யசபாவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டேன் 2வது முறையாகவும். ஆக என்னுடைய வாழ்க்கை 40 வருடங்கள் யமுனை கங்கை நதியிலே கழிந்தது. அரசியலிலே அரசியல் போதும், ஓய்வெடுக்கலாம் என்று தமிழ்நாட்டிற்கு வந்தேன். வந்த இடத்திலே அண்ணன் சீமான் அவர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அப்பொழுது அண்ணன் சொன்னார்கள், உன் டெல்டா அரசியலும் போதும், உன் கங்கை யமுனா அரசியலும் போதும், வா திருப்பூரில் போய் நீ கேண்டிடேட்டாக நில்லு, வேட்பாளராக நில்லு, அங்கே வென்று வா மகனே, சென்று வான்னு என்னை அனுப்பி வச்சுட்டாங்க. ஐயா கேசவன் ஐயா என்னை வரவேற்றார்கள், ரமேஷ் ஐயா என்னை வரவேற்றார்கள். இப்படி நண்பர்கள் என்னை ஆரத்தழுவி கட்டி கொண்டு என்னை ஒரு வேட்பாளராக மட்டும் அங்கீகரிக்கவில்லை, என்னை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக மட்டுமல்ல, ஒரு சட்டசபை உறுப்பினராகவே அங்கீகரித்து விட்டார்கள். சரி, 10 வருடம் நாடாளுமன்றத்திலே பணியாற்றினேன். இப்பொழுது சட்டசபைக்கு செல்லும் வாய்ப்பு உங்கள் மூலமாக வந்தால்
வரும் என்று நினைக்கிறேன். நான் ஓட்டு கேட்பதை விட நீங்கள் ஓட்டு கொடுப்பது நல்லது. எனவே நீங்களே ஓட்டு கொடுத்து விடுங்கள். நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கின்றேன். ஒரு அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதி உங்கள் தொகுதியிலே நிற்கின்றேன். நீங்கள் ரோடு போடு, மின்சாரம் கொடு, லைட்டு போடு என்று எதுவுமே சொல்ல வேண்டாம். ஏனென்றால் நான் ஒரு அரசாங்கத்தை உருவாக்கினேன். அரசாங்கத்தை உருவாக்கி அந்த சீஃப் மினிஸ்டருக்கு நான் ஓஎஸ்டியாக இருந்தேன், ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி. அது ஒரு அமைச்சருக்கு நிகரான ஒரு அதிகாரம். ஏராளமான வேலைகள் செய்து கொடுத்தேன். எனவே ஒரு தொகுதியை முன்னேற்றுவது எப்படி என்று எனக்கு தெரியும். அதன் வழியிலே நான் இப்பொழுது திருப்பூரிலே உங்கள் முன் அமர்ந்திருக்கின்றேன். இதுதான் என்னுடைய பயோடேட்டா. மேலும் என்னை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் யூடியூபிலே தெரிந்து கொள்ளலாம். ஏராளமாக நாடாளுமன்றத்திலே பேசியிருக்கின்றேன். இலங்கை தமிழர் பிரச்சனை பேசியிருக்கின்றேன். மீனவர்கள் பிரச்சனை பேசியிருக்கின்றேன். எண்ணற்ற பேச்சுகள். நாடாளுமன்றத்தில் ஒரு நாள் கூட நான் ஆப்ஷன் ஆனது கிடையாது. அனைத்து நாட்களும் நான் நாடாளுமன்றத்துக்கு சென்றேன். ஏன்னா சம்பளம் வாங்குகிறேன், வேலை செய்யணும். அது மட்டுமல்ல, உளப்பூர்வமாக வேலை செய்யணும். அதனால் அங்கே போய் நான் பணியாற்றி விட்டு வந்தேன். இதுதான் என்னுடைய பூர்வீகம். அடுத்து சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள், திருப்பூரூருக்கு என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க? இங்கே இருக்கிறது அர்பன் பாப்புலேஷனும் இருக்குது, ரூரல் பாப்புலேஷனும் இருக்குது, ஃபிஷிங் பாப்புலேஷனும் இருக்குது. மூணு விதமான ஏரியா. இண்டஸ்ட்ரியலைசேஷன் அவ்வளோ இல்லை. ஐடி வந்து ஒன்லி OMRல தான் ரெஸ்ட்ரிக்டடாக இருக்குது. ஸோ என்ன பிளான்ஸ் இருக்கும் உங்களோட இது எம்எல்ஏ ஆனால்? நாம் தமிழர் கட்சியின் வரைவு இருக்கிறது. அதாவது மற்ற கட்சிகளது எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ என்பார்கள். எங்கள் கட்சியிலே அது வரைவு என்று சொல்கின்றோம். ஆட்சி வரைவு. விஷன் டாக்குமெண்ட். விஷன், எஸ். நாங்கள் திருப்பூர் தொகுதியை முதலில் 234 தொகுதியிலே திருப்பூர் தொகுதி ஒரு தொகுதி எங்களுக்கு. ஆனால் நாங்கள் போராடுவது 234 தொகுதிக்கும் போராட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. தூய குடிநீர், இதை நாங்கள் அவசியம் கொடுக்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் குடிநீர் வாங்க போனீர்கள் என்றால் தினசரி 100 ரூபாய்க்கு வாங்க வேண்டியிருக்கிறது. மாதத்திற்கு 3000, ஆண்டுக்கு 36,000 வாங்க வேண்டியிருக்கிறது. அரசாங்கம் 1000 ரூபாய் கொடுக்கிறார்கள் குடும்ப தலைவிகளுக்கு. அது எதற்காக கொடுக்கிறார்கள் என்று. ஆனால் நீரை நீங்கள் விலை கொடுத்து வாங்க வேண்டும். அதற்கு நாங்கள் செய்ய வேண்டிய வேலை, முதலில் தூய குடிநீர் உங்களுக்கு கொடுக்க வேண்டும், தமிழ்நாட்டிற்கு அளிக்க வேண்டும். அதற்கு என்ன ஏற்பாடு? மழைநீர் சேகரித்தல், ஏரிகளை தூர்வாறுதல், தடுப்பணை கட்டுதல். இதன் மூலம் உங்களுக்கு போதுமான நீர் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு ஆண்டுக்கு அதிகபட்சமாக மழை நீர் பெய்கிறது. 900 மில்லிமீட்டர் தமிழ்நாட்டிலே பெய்கிறது. அதை நாம் கடலிலே வீணடிக்கிறோம். அதை சேமிக்க வேண்டும். அந்த பார்வை இல்லாத அரசாங்கம் தான் நமக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றன. அடுத்து, இலவசம் இல்லாத ஒரு அரசாங்கத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். இலவசம் என்பது அனைத்து விதமான இலவசம் இல்லாத ஒரு அரசாங்கத்தை உருவாக்குவது எப்படி என கேட்கிறார்கள். நீ கூட்டணி இல்லாமலும் கட்சி நடத்துகிற, இலவசம் இல்லாமலும் கட்சி நடத்துகிற, எப்படி ஜெயிப்ப? கூட்டணி நான் வைக்கணும். அதாவது 2 திராவிட கட்சிகளும் மாறி மாறி ஆட்சி புரிகின்றன. காங்கிரஸ்லேருந்து கைப்பற்றிய பிறகு திமுக வந்தது, அதிமுக வந்தது, இப்படியாக மாறி மாறி வருகிறார்கள். ஆனால் மக்கள் இப்பொழுது விரக்தியடைந்திருக்கின்றார்கள். ஒரு மாற்று சக்தியை எதிர்பார்க்கின்றார்கள். அந்த மாற்று சக்தியாக நாங்கள் வளருகிறோம். இந்த நேரத்தில் அவர்கள் நம்பிக்கையை ஏமாற்றிவிடக்கூடாது. இதோ பாருங்கள், உங்கள் கண்முன்னே வைகோ ஆரம்பித்தார், ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்தார், திருமாவளவன் ஆரம்பித்தார், ராமதாஸ் ஆரம்பித்தார், கமலஹாசன் ஆரம்பித்தார், இன்னும் நிறைய பேர் ஆரம்பித்து முட்டிலேயே கருகிவிட்டார்கள். இன்று அவர்கள் ஏதோ ஒரு கட்சியிலே அவர்கள் இணைந்து விட்டார்கள். என்டிஏ இல்லது யூபிஏ, திமுக கூட்டணி இல்லை என்றால் அதிமுக கூட்டணி. நீங்கள் தூரத்திலிருந்து பார்த்தால் அவர்கள் ஜனநாயகத்தின் பெயரால் இந்த போரை நடத்துகிறார்கள் என்று சொல்லுகின்றார்கள்.
அது உண்மை இல்லை. ஜனநாயகத்தை நாங்கள் தான் உண்மையை காப்பாற்றி கொண்டிருக்கின்றோம். ஒரு மனிதனுக்கு ஒரு ஓட்டு, ஒரு ஓட்டுக்கு ஒரு மதிப்பு. இது எங்களை பொறுத்த வரைக்கும் ஜனநாயக போர். ஜனநாயகத்திற்காக நாங்கள் போராடுகிறோம். இதற்காக திருப்பூர் வாழ் மக்கள் எங்களுக்கு நீங்கள் நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்க வேண்டும். இந்த ஓட்டு உங்களுக்கு எப்படி வந்தது? அதையும் நான் சொல்லுகின்றேன். இன்று நாம் ஓட்டு விற்கின்றோம், ஓட்டை வாங்குகிறோம். ஓட்டு விற்பதற்கும் ரெடி, ஓட்டை வாங்குவதற்கும் ரெடி. இது எப்படி வந்தது நமக்கு? ஆங்கில அரசாங்கம் நமக்கு அரசியல் சக்தி கொடுப்பதற்கு, அரசியல் அதிகாரம் கொடுப்பதற்கு ஒரு கமிஷனை அனுப்புகிறார்கள், சைமன் கமிஷன். அவர்கள் முதல் இந்தியாவுக்கு வருகிறார்கள். அப்பொழுது அண்ணல் அம்பேத்கர் செல்கின்றார். வயது வந்தோருக்கு அனைவருக்கும் வாக்குரிமை வேண்டும். அதுதான் முதல் கோரிக்கை வைக்கின்றார் அண்ணல் அம்பேத்கர். மனு கொடுக்கின்றார். முடிந்தது. சைமன் கமிஷன் போய்விட்டார்கள். அவர்கள் அதன் அடிப்படையில் வட்டமேஜ மாநாடை கூட்டுகிறார்கள். இந்தியர்களுக்கு அரசியல் அதிகாரம் கொடுக்க வேண்டும். எப்படி கொடுப்பது? கூப்பிடு எல்லாரையும், இந்தியாவிலேருந்து எல்லாரையும் கூப்பிட்டான். காந்தி அப்போ கோச்சிக்கிட்டார். நான் போக முடியாதுன்ட்டார். அவருக்கு திடீர்னு கோவம் வரும். அவர் கோச்சிக்கிட்டார், போகல. சரி, அண்ணல் அம்பேத்கர் செல்கின்றார். கூடவே ஒருவர் சென்றார். அவரை நான் பிறகு சொல்கின்றேன் யார் என்று. அப்பொழுது மீண்டும் அம்பேத்கர் அங்கே வலியுறுத்துகிறார். வயது வந்தோர் அனைவருக்கும் வாக்குரிமை வேண்டும். அப்பொழுது எப்படி இருந்தது என்றால், நீதி கட்சி ஆட்சியில் உங்களுக்கு தெரியும், டேக்ஸை யார் யார் கட்டுகிறார்களோ அவங்க தான் ஓட்டு போட முடியும். நிலம் வைத்திருவர்கள் ஓட்டு போட முடியும். படித்தவர்கள் ஓட்டு போட முடியும். இவங்க தான் ஓட்டு போட முடியும். அதை உடைக்க வேண்டும். அப்போ தான் அம்பேத்கர் பேசுகிறார். முதலாவது வட்ட மாநாட்டிலே வயது வந்தோர் அனைவருக்கும் வாக்குரிமை வேண்டும். அப்பொழுது உடன் பேசியவர், துணை பேசியவர் ரெட்டமலை சீனிவாசன் என்ற ஒரு மாபெரும் தலைவர். அவர் யார்? அவர் செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த மதுராங்கத்திற்கு அருகில் உள்ள கோடியனூர் என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர். நண்பர்களே, இந்திய அரசாங்கத்திலே, இந்திய நாட்டிலே ஒரு மிகப்பெரிய புரட்சி நடந்தது என்றால் வாக்குரிமை புரட்சி. அதற்கு மூல காரணமாக இருந்தது அண்ணல் அம்பேத்கரும் நமது செங்கல்பட்டு மாவட்டம் என்ற இந்த நேரத்தில் இவங்கள்ட்ட நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் இவெண்ட். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று நாம் வாக்குகளை வாங்குகிறோம், விற்கிறோம். அதன் உரிமை யாருக்கு என்று தெரியாது, நமது முன்னோர்களுக்கு இருந்தது. எனவே எங்கள் போர் ஜனநாயக போர். இதில் நிச்சயம் நாங்கள் வெல்ல வேண்டும். அதில் உங்கள் ஆதரவு வேண்டும். கொடுங்கள். என்ன செய்ய வேண்டும் என்று நாங்கள் சொல்கின்றோம். உங்களுக்கு நீர் பிரச்சனை இருக்கும், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு. நான் திருப்பூரில் ஒரு 15-20 நாளாக சுற்றுறேன். எங்கே பார்த்தாலும் குப்பை 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 குப்பை. இது விடியலாட்சியா குப்பைகளாட்சியான்னு தெரியல. குப்பைகளை தான் எங்கேயுமே குப்பையாக இருக்குது. இதை நாம் எப்படி மாற்றப் போகிறோம்? இதுதான் என்னுடைய முதல் திட்டமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். வெற்றி பெற்றாலும் சரி, பெறவில்லை என்றாலும் சரி, இதற்கு நான் இந்த தொகுதியிலே உறவாடி இருந்தால் இதை நிச்சயம் நான் தலைமையேற்கொண்டு செய்வேன். சிங்கப்பூரை பார்க்கின்றோம், சிறிய நாடு என்கின்றோம். அந்த நாட்டிலே அப்படி ஒரு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் செய்கிறார்கள். நாம் ஏன் செய்யக்கூடாது? படித்தவர்கள் இருக்கின்றோம், வசதி படைத்தவர்கள் இருக்கின்றோம், தேவையானவர்கள் இருக்கின்றார்கள். நாம் ஒரு மாற்றத்தை விரும்புகிறோம். அந்த மாற்றத்திற்காக தேவை வேணும், நீடு வேணும், அதை மாற்றக்கூடிய டிசைர் வேணும், அதை மாற்றக்கூடிய ஸ்ட்ரென்த் வேணும். நம்மளிடம் எல்லாமே இருக்கிறது. தேவை இருக்கிறது, ஆர்வம் இருக்கிறது, சக்தி இருக்கிறது. இதை மூன்றையும் சேர்த்தால் நாம் நிச்சயம் எந்த ஒரு மாற்றத்தையும் நாம் கொண்டு வரும். ஏனென்றால் மாற்றம் நமக்கு தேவையாக இருக்கின்றது. அந்த மாற்றத்தை நாம் செய்வோம், செய்து காட்டுவோம். நம்மளிடம் சக்தி இருக்கின்றது. I've said this yesterday also, and I'm saying it again today. The candidates that NTK has chosen are really, I mean, he's chosen with a lot of integrity on it. Yesterday we had a candidate who was planning to transition from being an MCA to an MLA. She is an educated computer scientist who's worked abroad for years, and now she's come here. And now we have a person who's giving us the connection between why we have our vote franchise and Chengalpet. I mean, and he has worked for so long in another party. Imagine going to UP and becoming a Tamil MP from UP. Can you imagine that? I mean, how, where else in any other party would you find people of this varied range of caliber coming together to form this party and to represent this party and ask for our votes for this assembly?
ஒன்றும் இல்லை கேள்வி கேட்கறதுக்கு உங்கள்கிட்ட நீங்கள் எல்லாமே சொல்லிட்டீங்க. எனக்கு ஆக்சுவலி நான் இலவசத்தை பற்றி சொல்லணும்னா அதான் அந்த நானும் கொடுப்பேன். இப்போ அண்ணன் சீமாட்டை நான் போய் ரெக்கமெண்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, ஆச்சு ஒரே நாளில் பிடிச்சிடுவோம். அனைத்து குடும்பத்துக்கும் சினிமா டிக்கெட், ஒரு குடும்பத்துக்கு சினிமா டிக்கெட் ஃப்ரீயாக கொடுக்கலாம். அனைத்து பெண்களுக்கும் பட்டுப்படவை ஃப்ரீ, மாமன் வீட்டு சைடு. அடுத்த ஆண்களுக்கு எல்லாருக்கும் டாஸ்மார்க்கில் இந்த ஒரு பாட்டு ஃபுல் பிராண்டி மாதம் கொடுத்தாச்சுன்னா வேலை முடிஞ்சது. 24 மணி நேரத்தில் நான் பிடிச்சி காட்டுறேன், நீங்கள் ஒத்துக்குங்க, ஆனால் எழுதி கொடுக்கணும் நீங்கள். நான் மேனிஃபெஸ்டோவில் நாளைக்கே நான் திருப்பூர் வாழ் மக்களுக்கு ஒரு பாட்டில் பிராண்டி ஃப்ரீ, பட்டுப்பட்டு ஃப்ரீ, சினிமா டிக்கெட் ஃப்ரீ. உங்கள் பார்ட்டி மட்டும்தான் அந்த ஃப்ரீ பீஸ் இல்லாமல் பேசியிருக்காங்க, மற்றவங்க எல்லாருமே 2000 3000 எல்லாமே பேசி. சார் கடனை எங்கே, அதான் நாங்கள் கேட்குறோம், கடனை எங்கேருந்து அடைக்க போகிறோம்? வாங்குகிறோம், 10,80,000 கோடி இருக்குது, 1 லட்சம் கோடி வட்டி கட்டுறோம். எங்கேருந்து கடனை வாங்க போகிறோம்? நீ ஃப்ரீ கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க, எங்கே வாங்க போகிறோம்? எப்படி அடைக்க போகிறோம்? இல்லையே இல்லை. இப்போ இவரும் மது கொடுக்குறாரு, அவரும் மது கொடுக்குறாரு, 2 கட்சியும் மாறி மாறி கொடுக்குது. இவரும் இலவசம் கொடுக்குறாரு, அவரும் இலவசம் கொடுக்குறாரு. இவரும் பாலியல் வன்கொடுமை பண்ணுறாரு, அவரும் பாலியல் வன்கொடுமை பண்ணுறாரு. அவரும் தாலிக்கு தங்கம் கொடுக்குறாரு, தாலி அறுக்கிறாரு, அவரும் தாலிக்கு தங்கம் கொடுத்து தாலி அறுக்கிறாரு. அப்படி இல்லை, ஆல் ஸ்டேட்டஸ் கோ பார்ட்டி, they don't find any difference, all status quo, இருப்பது அப்படியே இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸில் தான் அவங்க வேலை செய்கிறாங்க. ஸோ இன் திஸ் வே we don't agree with freebies, we need genuine government. அதாவது தரமான குடிமக்கள், முதல் தர குடிமக்கள், 2ஆம் தர ஆட்சியாளர்கள், அதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற சாபம். we will be the first type of citizens, no problem. அதான் நாங்கள் எல்லாருமே ஹை டேக்ஸ் பேயிங் சொசைட்டிலேருந்து வரவங்க, எங்களுக்கெல்லாம் இது கஷ்டமாக இருக்குது. இந்த பார்த்தா டேக்ஸ் பேயர் மணிலேருந்து எடுத்து ஃப்ரீ பீஸ் கொடுக்குறது. You have to repay. Yes, you have to repay. சார், நான் 12,000 கட்டினேன், ஒரு புது வீடு கட்டினேன், 12,000 கட்டினேன், 3 வருஷத்தில் 36,000 இன்றைக்கி நான் டேக்ஸ் கட்டுறேன், வீட்டு டேக்ஸு. ஸோ எகெயின் ஐ ஹவ் டு பே. நான் தான் கொடுக்குறேன், அந்த பெயின் எனக்கு தான் தெரியும், வாங்குறவங்களுக்கு என்ன தெரியும்? வாங்குறவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அதனால் ஏதோ கிடைக்குது வாங்கிட்டு போ. சார், நம்ம மக்கள் அவ்வளவு இருக்காங்க, அப்படி இருக்கிறாங்க, அதுதான் பிரச்சனையே அவங்களுக்கு. அவங்க மக்களை ரெடி பண்ணக்கூடாதுங்கிறனால நாங்கள் யூபியில் மாற்றணுமே, தரமான மக்களை மாற்றணும். வி சேஞ்ச் த பீப்புள், மக்களை தயார் பண்ணணும். நாங்கள் ஆட்சியை பிடிச்சோம், இங்கேயும் மக்களை தயார் பண்ணுவோம், ஆட்சியை நிச்சயமாக பிடிப்போம். இந்த எலெக்ஷன்லன்னா அடுத்த எலெக்ஷன் பிடிப்போம். ஏன்னா இது ஒரு பெரிய தேவையுள்ள ஒரு சமுதாயமாக இருக்கிறோம் நம்ம. Yeah, this is a grassroots change. நீங்கள் சொல்கிற பாலிசிஸ் எல்லாமே வந்து கேட்கறதுக்கு நல்லா இருக்குது, பட் இட் இஸ் நாட் ரீச்சிங் த பீப்புள். நீங்கள் அந்த இலவச கிஃப்ட் கொடுக்கறதுனால தான் நீங்கள் தோக்குறீங்களா? அவங்க மற்ற பார்ட்டிஸ் இருக்கலாம். மக்கள் இன்னும், அதான் நான் சொன்னால, மக்கள் இன்னும் ரெடி பண்ணல. மக்கள் ரெடி ஆகிட்டாங்கன்னா ஃப்ரீயாக வேணான்ட்டு வந்துடுவாங்க. இதை பாருங்கள், இப்போ நாங்கள் யூபியில் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணும்போது சொன்னோம், நீ ஊழல் நிறைய பண்ணுற, லஞ்சம் நிறைய வாங்குகிற, நிர்வாகம் சரியில்லை, ஒரு நிர்வாகத்தை சரி பண்ணிக்க, இல்லைன்னா நாங்கள் ஆட்சிக்கு வரப்போகிறோம், வந்து இப்போயே உங்கள் சிறைச்சாலையில் சுத்தம் பண்ணி வச்சுக்க, நாங்கள் என்றைக்கு ஆட்சிக்கு வரமோ அன்றைக்கி பிடிச்சி உள்ளே போட்டுருவோம். அதே மாதிரி ஆட்சிக்கு வந்து பிடிச்சி உள்ளே போட்டோம், ஒரு நல்ல நிர்வாகத்தை கொடுத்தோம். ஆட்சியாளர்கள் என்றைக்கு நிர்வாகமாக இருக்கணும். அதாவது மக்கள் வழிநடத்தும் தலைவர்கள் நமக்கு தேவை, தலைவர்கள் வழி நடத்தும் மக்கள் நமக்கு தேவையில்லை. அப்படின்னா அது கவர்மெண்ட் வீணாக போயிடும். மக்கள் வழி நடத்தணும் ஒரு தலைவனை, அப்போ தான் அது கவர்மெண்ட் சரியாக இருக்கும். எனக்கு ஐ ரியலி ஹேவ் நோ கொஸ்டின்ஸ் ஃபார் யூ. நீங்கள் ப்ரில்லியண்ட்டாக சொல்லிட்டீங்க எல்லாருமே. எனக்கு லாஸ்ட்டாக வந்து அந்த பேலட் பாக்ஸ் போகும்போது என்ன நேம், என்ன சிம்பிள், எந்த ஆர்டரில் வரும், என்ன பார்ட்டி, அதை மட்டும் சொல்லிடுங்க கிளியராக. அந்த பட்டன், என் பேர் அம்பேத்ராஜனுங்கனால ஃபஸ்ட்டு பட்டன் விவசாயி சின்னம். இந்த பேம்ப்ளெட் வச்சுருக்கீங்களா? கொடுக்கலாமா ஒரு பேம்ப்ளெட்? எல்லாத்தையும் இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு ஆர்டரில் நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். அதில் ஃபஸ்ட்டு வருது அம்பேத்ராஜன், ஆல்வேஸ் ஃபஸ்ட். அதனால் ஃபர்ஸ்ட் பாக்ஸ்லேயே ஒரே பாக்ஸ் தான் இருக்குது. திருப்பூர் ஒரு பாக்ஸ் தான் இருக்குது. 12 candidates are there, only one box. First box, இல்லை, ஒன் பாக்ஸ் தானே, ஒரு பாக்ஸ் தான், ஒன் பாக்ஸ். அதனால் அப்படியே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிடுங்க. அதில் இருக்க ஃபஸ்ட்டு பாக்ஸு, யூ கேன் கன்சிடர் மை நேம், எனிஹவ் ஐ வில் ஒர்க் ஃபார் யூ. எனக்கு டெல்லியில் லிங்க் இன்னும் அப்படியே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. வெரி குட். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த பிரச்சனை இருந்தாலும் வி கேன் சால்வ் இட், வி வில் டூ இட். நமக்கு அநேகமாக எல்லா மந்திரியுமே என்னுடைய பழக்கமானவர்கள் தான். ஒரு காங்கிரஸ் குறுக்கு கொஸ்டின் சார்,
காங்கிரஸ் கவர்மெண்ட்டாலும் சரி. நீங்கள் ஜெயிச்சுட்டு உங்கள் பார்ட்டி ஃபார்ம் பண்ணலன்னா கவர்மெண்ட்டு அப்போ என்ன பண்ண போகிறீங்க? எப்படி நாங்கள் ஜெயிச்சுட்டு நீங்கள் ஜெயிப்பீங்க உங்கள் கான்ஸ்டியூன்சியில் திருப்பூரில் நீங்கள் ஜெயிக்கிறீங்க. இல்லை அதனால் ஒன்றும் பிரச்சனை கவர்மெண்ட் இல்லை. பண்ணல அம்பேத்ராஜன் விபிஎஸ் அம்பேத்ராஜன், அதனால் அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நாங்கள் அப்போ அங்கே கூட நாங்கள் அம்பேத்ராஜன் என்ற ஒரு மனிதன் தனி எத்தனையோ பேருக்கு உதவி செஞ்சுருக்கோம். ஆட்சி இல்லைன்னா கூட உதவி செஞ்சுருக்கோம். அதனால் அது ஒரு பிரச்சனையே இல்லை. அரசியல் செய்யணும், நன்மை செய்யணும். அரசியல் என்பது இதுதானே, அரசியல் மக்களுக்கு நன்மை செய்கிறது தானே. அதை நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ நான் 70 வயசு ஆகிட்டு இன்னும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். இன்னும் ஒரு டயர்டாகல. இன்னும் அதான் சீமான் புகழ்வார் என்ன ஐயா ஓய்வெடுக்கிற வயசில் வந்து இந்த வயசில் நிற்கிறாரு. இந்த தமிழ் பார்த்தா 70 years மாதிரி தெரியும். இந்த தமிழ் தேசியத்துக்காக வேலை செய்கிறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா தமிழ் தேசியம், தமிழர்கள் தமிழை ஆள வேண்டும், அதில் வந்து சந்தேகமே இல்லை. மற்றவர்கள் இருக்கலாமே ஒழி, ஆள்வது தமிழராக இருக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய கோட்பாடு. அதை செய்வோம். நான் போய் இப்போ யூபியில் போனாலும் யூபியில் போய் நான் வந்து முதல்வர் ஆக முடியாது. அப்படி ஒரு வாய்ப்பும் வந்தது, ஆக முடியாது. எந்த நாட்டிலும் எந்த மனிதனும் ஆக முடியாது. தமிழ்நாட்டில் தமிழர்கள் ஆகும். அதுதான் எங்களுடைய கோட்பாடு. குடிநீர் நாங்கள் கொடுப்பது உறுதி. எப்படி கொடுக்க போகிறோம் என்று சொல்லிவிட்டேன். மழை நீரை சேமித்து கொடுப்போம், ஏரிகளில் நீர் எடுத்து அதை தூர்வாரி அதை தண்ணி அதிகப்படுத்தி கொடுப்போம். இப்படியாக குடிநீர் உங்களுக்கு இலவசமாக கொடுப்போம். கல்வி எப்படி இலவசமாக கொடுப்போமோ அதே மாதிரி இப்போ கல்வின்னு பாருங்க. நம்ம நாட்டில் ஒரு ஆசிரியருக்கு 40 குழந்தைங்க, 50 குழந்தைங்க, 60 குழந்தைங்க ஒரு ஆசிரியருக்கு. ஆனால் வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிரியருக்கு 20 குழந்தைகள் தான், 10 குழந்தைகள் தான். அப்படி படிக்க வைக்கிறாங்க. கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் நம்ம கிராமத்துலாம் போனால் ஒரு வாத்தியார் ஸ்கூல்னு பேர். அப்படியே பரிசாக உட்காந்துருப்பாங்க. இப்போ டிராயர் போட்டவன் 1வது, டிராயர் போடாதவன் 2வது, சட்டை போட்டவன் 3வது, சட்டை போடாதவன் அப்படியே ஒரு 5 பேர் உட்காந்துருப்பான். அதனால் ஒரு ஆசிரியர் பள்ளிக்கூடம். அதனால் அந்த மாதிரி ஒரு கல்வி திட்டத்தை அடிப்படை மாற்றத்தை நாங்கள் மாற்றணும். அதே மாதிரி குடிநீர் நாங்கள் வெளிநாட்டில் நான் ஏறக்குறைய 20 கண்ட்ரீஸ் போயிட்டு வந்திருக்கேன். அங்கே அப்படியே டேப்பை திறந்து தண்ணி குடிக்கலாம். நீங்கள் அநேகமாக நிறைய பேர் போயிட்டு வந்திருப்பீங்க. வெளிநாடு உங்களுக்கு நிறைய பேர் போயிட்டு வந்திருப்பீங்க. எந்த சிரமமும் இல்லை. நம்ம வெளிநாடு போயிட்டு வந்தபோது கூட நம்ம அப்படியே உட்காந்துருக்கோம். மாற்றணும் எல்லாத்தையுமே. குடிநீர் நாங்கள் கொடுப்பது உறுதி, இலவசமாக கொடுப்போம். அடுத்து கழிவு நீரையும் நாங்கள் எடுத்து சுத்தப்படுத்தி அந்த நீரை மரம் வளர்ப்பதற்கு, பார்க்கு, வயலுக்கு எல்லாத்துக்கும் பயன்படுத்துவோம். எனவே நீரை நாங்கள் மிக மிக சரியாக திட்டமிட்டு நாங்கள் அதை பயன்படுத்துவோம். எல்லாருமே நல்லா படிச்சிருக்கோம், நல்ல இடத்துல வேலை பார்க்குறோம், கை நிறைய சம்பளம் வாங்குறோம். ஆனால் எல்லாருக்குமே குறைந்த வயதில் ஏதோ ஒரு விதத்தில் நோயால், அந்த நோய் இல்லை, இப்போ வாழ்க்கையின் ஒரு அங்கமாகி போச்சு. சர்க்கரை நோய், டயபெட்டிஸ், பிளட் ப்ரெஷர், ரத்த அழுத்தம், இது எல்லாமே நம்மளுக்கு வந்து இளம் வயதிலேயே 30 வயசு 30 வயசை தாண்டினாலே எல்லாருக்கும் வருது. காரணம் நம்மளுடைய உணவு நஞ்சாகி போச்சு. பிராய்லர் கோழி, ஜெர்சி மாட்டு பால், ஃபெர்டிலைசர், பெஸ்டிசைட்ஸ் போட்டு நம்ம பண்ற அந்த விவசாயத்திலிருந்து வரக்கூடிய உணவுப் பொருட்கள். இந்த உணவுப் பொருட்கள் உடம்புக்கு நோயை கொடுக்கறது மட்டும் இல்லாம மனிதனுக்கு ஒரு மலட்டு தன்மையும் கொடுக்குது. எப்படி நமக்கு வந்து கேஆர்எஃப், பீசா கட்சி இந்த கடைகள் உருவாக்கிட்டு இருக்குதோ, அதுக்கு நிகராக ஐஸ்வர்யா கருத்தரிப்பு மையங்கள் மாதிரி தனியார் கருத்தரிப்பு மையங்கள் நிறைய உருவாக்கிட்டு இருக்கிறது. புற்றுநோய் மருத்துவமனை ஒரு மாநிலத்தினுடைய தலைநகரில் இருக்கும். இல்லை 2-3 மாவட்டங்களுக்கு சேர்ந்தாப்படி மதுரை, திருநெல்வேலி இந்த மாதிரி இருக்கும். ஊரில் இது ஒரு 10 ஊரில் யாருக்காவது ஒருத்தருக்கு வரும். ஆனால் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் வருவதற்கான காரணம் இந்த உணவு பழக்க வழக்கங்கள் நமக்கு தெரியாமலே நம்மளுடைய வாழ்க்கையின் ஒரு அங்கமாக மாறிடுச்சு. இதை வந்து நாம் தமிழர் கட்சி அரசியல் மாற்றம், அடிப்படை மாற்றத்தை செய்கிறது மாதிரி முற்றிலுமான உணவு, புதிய உணவு முறையை நாங்கள் வந்து நஞ்சில்லா உணவை உங்களுக்கு தரதான் எங்களுடைய முக்கியமான அடிப்படை கொள்கை. ரசாயன உரங்கள், ஃபெர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ் இதெல்லாம் இல்லாத இயற்கை முறையில் உணவு தானியங்களை உற்பத்தி பண்ணுவோம், காய்கறிகளை உற்பத்தி பண்ணுவோம், பழ வகைகளை உற்பத்தி பண்ணுவோம். அதை நாங்களே குறிஞ்சி, நெய்தல், முல்லை அந்த அப்படி 5 கிளைகளின் பேர்ல அரசாங்கங்கள் அந்த கடையை நடத்தும். டாஸ்மாக் கடையை நடத்தாது நாம் தமிழர் அரசு. அடுத்தபடியா பால், நம்ம குடிக்கிற பால் வந்து ஜெர்சி மாட்டு பால். அதற்கு பேர் வந்து A1 பால். ஆனா தரமான பால், நல்ல பாலுக்கு பேர் A2 பால், நாட்டு மாட்டு பால்.
நாங்கள் வந்து ஜெர்சி மாட்டை வந்து முற்றிலுமாக தமிழகத்தில் தடை பண்ணிட்டு நாட்டு மாட்டு பண்ணைகளை அமைத்து எவ்வளவு தேவையோ நாட்டு மாட்டு பாலை வந்து மக்களின் தேவைக்கு ஏற்ப அரசாங்கமே உற்பத்தி பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். இந்த உணவு பழக்கங்களை மாற்றிட்டாலே நம்மளுடைய மனிதனுடைய இந்த இப்போ இருக்கக்கூடிய சிறிய வயசு நோய்கள் இதுல இருந்து நம்ம வெளியே வந்துடலாம். உணவே மருந்துன்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்கிறது. அதன்படி நாங்கள் நோய் இல்லாத ஒரு வாழ்க்கையை உருவாக்குறதுக்கு நஞ்சில்லா உணவை கொடுக்கறது ஒரு அரசின் முக்கியமான கடமையாக நாங்கள் கருதுறோம். இதுக்கு அடுத்தபடியா நெகிழி உலகின் மிகப்பெரிய அச்சுறுத்தல்கள் நம்ம உலகம் முழுவதும் வச்சிருக்கக்கூடிய அட்டாமிக் பிளான்ட் இல்லை. அது ஒரு பகுதியில் இருந்தால் கூட நம்ம வந்து ஆபத்துலேருந்து நகர்ந்து ஏதோ ஒரு மூலையில தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம கழுத்தை சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சுருக்கு கயிறு தான் இந்த பாலித்தீன். நம்ம தினசரி ஒவ்வொரு மனிதனும் அவன் வீசி எறிகிற நெகிழி கழிவுகள் வந்து அவன் நெகிழி கழிவுகளை எங்கிற தன்னுடைய அடுத்த தலைமுறை உருவாகக்கூடிய வழிகளை வந்து கற்கடிச்சுட்டே வரும். வெட்டி 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 அடுத்த தலைமுறைக்கான ஆபத்தை உருவாக்கி அகழிகளாக உருவாக்கிட்டே வரும். இந்த நெகிழி இல்லாத ஒரு உலகத்தை படைக்கணுங்கிறது தான் எங்களுடைய விருப்பம். அந்த விருப்பம் நெகிழிகளை முற்றிலுமாக தடை பண்ணிடுவோம். நெகிழிகளுக்கு மாற்றாக இருக்கக்கூடிய துணிப்பை நம்மளுடைய அறிவியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தண்ணீரிலேயே கரையக்கூடிய பைகள் ஸ்டார்ச்சிலிருந்து தயாரிக்கலாம். இப்போ எவ்வளவோ தொழில் வெஞ்சானங்கள் வளர்ந்துருச்சு. இதன் மூலமா நெகிழிகளை ஒழிப்போம். நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா மின்சார உற்பத்தி மாற்று உற்பத்தி அலோவபிள் லிமிட் வந்து நம்ம உலக அளவில் வந்து 23 டிரான்சாக்ஷன் லாஸ் மின்சாரத்தை வந்து டிரான்ஸ்மிஷன் லாஸ். ஆனால் இந்தியா கெடுவாய்ப்பா 22லேருந்து 25 வரைக்கும் அந்த மின்சார இழப்பு சந்திச்சுட்டு இருக்கு. மேலை நாடுகள் வந்து இது 5 விழுக்காடுக்கும் கீழே. ஒரு நீங்கள் எரிபொருள் ஃபியூல் அனல் மின்சாரமாக இருக்கட்டும், தெர்மல் எனர்ஜியாக இருக்கட்டும், எந்த எனர்ஜியாக இருந்தாலும் கன்சம்ஷனை ரெடியூஸ் பண்ணுறது தான் இப்போ முக்கியமான இது. நீங்கள் இந்த இழப்பை சரி செய்தாலே 25 விழுக்காடை வந்து 3 விழுக்காடு 5 விழுக்காடுக்குள்ள சுருக்கினாலே 20 விழுக்காடு மின்சாரத்தை நம்ம தயாரிக்க வேண்டியதில்லை. அதுக்கான எரிபொருள் நிலக்கரி பயன்படுத்த வேண்டியதில்லை. காற்றின் மாசுபாட்டை குறைச்சிடலாம். ஆனால் நாம் தமிழர் முற்றிலுமாக இந்த தெர்மல் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணவோ அட்டாமிக் பயன்படுத்தி இருக்கிற எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணவோ போகிறதில்லை. ரீசோர்ஸு டைடல் வே கடலுக்குள்ளேருந்து கடல் அலையிலேருந்து மின்சாரத்தை தயாரிக்கிறது. விண்டு காற்று அலைகள் காற்று அதிகமாக இருக்கும்போது காற்று இல்லைன்னா எப்போதுமே 3 மாதங்கள் கிட்டத்தட்ட 9 மாதம் தமிழ்நாட்டினுடைய எல்லா பகுதிகளிலும் வெயில் அதிகமாக இருக்கும். எல்லா தனியார் கட்டிடங்கள் அரசு கட்டிடங்கள்லாம் சூரிய ஒளி மின்சாரத்துக்கான கட்டமைப்பை உருவாக்கி மின்சாரத்துக்கு தேவையில 80லேருந்து 90 விழுக்காடு காற்றுக்கு மாசு தராத கிரீன் எனர்ஜியை மட்டும்தான் நாங்கள் உருவாக்கி தருவோம். இதெல்லாம் நாம் தமிழர் கட்சியினுடைய வரைவு திட்டங்கள்லாம் முக்கியமாக இருக்கக்கூடியது. மேனிஃபெஸ்டோ பார்த்தோம், ஒரு கிட்டத்தட்ட 400 பேஜ் இருக்கு. நீங்கள் ஆமாம், நேற்று கூட பார்த்தோம் அந்த மேனிஃபெஸ்டோ. அமேசிங் டீட்டெயில் இருக்கு. அதில் ப்ராக்டிக்கலாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மக்களை பேரன்பு கொண்டு நேசிக்கக்கூடிய ஒரு ஆட்சியாளர்களா நாங்கள் அரசியல்வாதிகள் இல்லை. நாங்கள் உண்மையிலே புரட்சியாளர். அரசியல்வாதிகள் தான் இலவசங்களை கொடுத்து வாக்குக்காக மக்களை எப்படி பயன்படுத்தலாம், மேல்தட்டு மக்கள்கிட்ட வாக்குகளை எப்படி வாங்கலாம், கீழ்த்தட்டு மக்கள்கிட்ட எப்படி வாக்குகளை வாங்கலாங்கிற அடிப்படை கோட்பாடுகளோட அரசியல் கட்சிகள் எப்போதும் வாக்கு அரசியலை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கோம். ஐயா சொன்னால் 24 மணி நேரம் கொடுங்க, நாங்கள் வந்து ஆட்சி பிடிக்கிற அளவுக்கு மக்களுக்கு இலவசங்களை கொடுத்து ஒரு பகுதியினுடைய வாக்கு வாங்கிட்டாலே இது ஜனநாயகத்தில் 35 விழுக்காடு 40 விழுக்காடு தொட்டாலே வெற்றி. ஐயா சொன்னது மாதிரி எங்களால் நாங்கள் 15 ஆண்டுகளாக இதை வாங்கியிருக்க முடியும். ஆனால் நீங்கள் நாம் தமிழர் கட்சியும் பாருங்கள், இப்போ உருவாகியிருக்கக்கூடிய ஒரு புதிய கட்சியும் பாருங்கள். நாம் தமிழர் கட்சி உருவானது 1.5 லட்சம் ஈழத்தமிழர்களுடைய படுகொலையிலிருந்து பெரும் வலியிலையும் துயரத்திலையும் உருவான கட்சி. காவிரி, முல்லை பெரியாறு, கச்சத்தீவு இந்த மாதிரி அண்டை மாநிலங்களால் பிரச்சனைகளால் உருவாகி நமக்கே ஒரு அரசியல் இயக்கணும் வேணும்னு உருவான ஒரு கட்சி. ஆனால் இதுவரைக்கும் துளி அளவு வழிமுறைகள் நாங்கள் ஈடுபட்டதில்லை. எந்த பொது சொத்துக்களுக்கும் சேதம் ஏற்படுத்தினதில்லை. ஒரு இடத்துல 1,00,000 பேர் கூடினாலும் ஒரு குப்பையை கீழே போட்டதில்லை. கூடி கலைஞ்சி அப்படியே போவோம். 1.5 லட்சம் யூனிட் ரத்தம் தானமாக கொடுத்துருக்குறோம் இதுவரைக்கும் நாம் தமிழர் கட்சி. அது எந்த மொழி எந்த மதம் எதையுமே பார்த்ததில்லை. எங்கே யார் கூப்பிட்டாலும் ரத்தம் கொண்டு கொடுத்துட்டு வரக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. இங்கே எல்லா சமூகத்திலிருந்தும் பிற மொழிகள் பேசுகிறவங்க கூட நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் எங்களுடைய கோரிக்கையில் முதன்மையானது தமிழ்நாட்டை தமிழர் தலைமையேற்று ஆள வேண்டுமே தவிர இங்கே தமிழர் அல்லாதவர் யாரும் வாழக்கூடாது,
ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறக்கூடாது, எங்கள் அமைச்சரவையில் பங்கு பெறக்கூடாது என்பதல்ல. அறிவார்ந்த சமூகம் நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும். இப்போ நாங்கள் வேட்பாளர்களாகவே மாற்று மொழியில் இருக்கக்கூடிய எங்கள் சகோதரர்கள் இனமான கன்னடியர்களுக்கு, மலையாளிகளுக்கு, தெலுங்கர்களுக்கு, வட இந்தியாவில் வந்த சௌராஷ்டிரர்களுக்கு, இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் எந்த அரசியல் ஒரு வெறுப்பின் அரசியல் உச்சக்கட்டத்தில் இருக்கிறோம், பிராமண எதிர்ப்பு, அந்த அவர்களும் மனிதர்கள், அவர்களுக்கும் 6 சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்கிறோம். 117 பெண்கள், 117 ஆண்கள், அதில் ஒருத்தர் திருநங்கை. சமூக நீதி, பெண்ணியம் எல்லாவற்றையும் பேசுறதுக்கு இந்த மண்ணில் தகுதியான ஒரு கட்சி இருக்குதுன்னா நாம் தமிழர் கட்சி. எங்கள் அண்ணன் சின்னமனன் சீமான் வந்து மனசு வச்சிருந்தா நாங்கள் இவ்வளோ தூரம் கத்தி தேர்தல் பரப்புரை பண்ண வேண்டியதில்லை. யாரு கூடயாவது உச்சத்தை விட்டு வந்தோம், உச்சத்தை விட்டு வந்தது 250 கோடி அதிகம் சம்பளம்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா அதிகமான உச்சத்தை விட்டு வந்தது எங்கள் அண்ணன் சின்னமனன் சீமான் தான். 2000 கோடி உச்சத்தை விட்டு வந்திருக்காரு, 60 MLA தொடரை விட்டு வந்திருக்காரு, துணை முதலமைச்சர் பதவியை விட்டு வந்திருக்காரு, அவரு தான் உச்சத்தை விட்டு வந்திருக்காரு. அவரு 1.5 வருஷம் சிறையில் இருந்து வந்தார். இந்த மக்களுக்காக போராடி 15 ஆண்டுகளாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் போராட்ட களத்துக்கு போயிட்டு தொடர்ச்சியாக என் மக்கள் வந்து எவ்வளோ முறை தோற்கடிக்க செய்தாலும் அவருடைய ஆரம்பத்தில் எவ்வளவோ இணையவள தளங்கள், தொலைக்காட்சிகள், பத்திரிகைகள் எல்லாமே எதிர்மறை கருத்துக்களை தான் எழுதினாங்க. ஆனாலும் தொடர்ச்சியாக ஒரு 15 ஆண்டுகள் ஒரு இயக்கம் மக்களை மட்டுமே நம்பி மக்களுக்காகவே நிற்குது அப்படின்னா நீங்கள் அறிவார்ந்த சமூகம் நீங்கள் சிந்தித்து பார்க்கணும். இந்த கட்சி இந்த மண்ணுக்கு வேணுமாங்கிறத சிந்திச்சு பார்க்கணும். நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியல் இந்த தமிழகத்தில் இந்த 15 ஆண்டுகளை எதையெல்லாம் சாதித்து காட்டியிருக்கு. நம்ம எல்லாருமே கேட்டட் கம்யூனிட்டி, எவ்வளோ பெரிய கட்டடங்கள்லையும் வாழலாம். ஆனால் சென்னையினுடைய குடிநீர் ஆதாரத்தை எப்படி மீட்டெடுக்க முடியும்? பரந்தூரில் 5000 ஏக்கரில் விமான நிலையம் கட்டினா விமானத்தில் பறக்கலாம். நீங்கள் எங்கே இருக்கிறவங்களுக்கு தண்ணி எங்களுக்கு வரும். நம்ம வந்து நீர்வழிச்சாலையில் கீழே இடத்துல இருக்கிறோம். பரந்தூருங்கிறது நம்ம பக்கத்தில் இருக்கிற மேலே இருக்குது. அதுதான் நீர் ஆதாரம், நீர் உற்பத்தி ஆகுது. எப்படி காவிரிக்கு கர்நாடகா அங்கேருந்து வருதோ அதே மாதிரி ஒரு நீர் ஆதாரம் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு அந்த பகுதி தான் வருது. வலசை பறவைகள் பல வெளிநாட்டு பறவைகள் வந்துட்டு போகுது. ஒரு இயற்கை சூழியல் மண்டலம். அதை நீங்கள் எடுத்து 5000 ஏக்கரில் பரந்தூரில் விமான நிலையம் கட்டினீங்கன்னா மீனம்பாக்கத்தில் 100 விழுக்காடு உங்களுடைய எட்டிட்டீங்களா? இன்னும் 50 விழுக்காடு எட்டலை. நீங்கள் இப்போ நம்ம கூவங்கரை ஓரங்கள், நகர பகுதிகளில் இருக்கக்கூடிய பல குடிசைகளை நகர வளர்ச்சிக்காக மாற்றி வேறு இடங்களுக்கு மாற்றணும். உங்களுக்கு இப்போ விமான நிலையம் அதிகமாக வேணும் அப்படின்னா இப்போ இருக்கிற விமான நிலையத்துக்கு பக்கத்திலேயே நீங்கள் ஒரு 10,000 குடியிருப்புகளை மக்கள்கிட்ட சொல்லி வளர்ச்சிக்குன்னு சொல்லி மாற்றி இடத்த எடுத்துட்டு அதே எக்ஸ்டென்ட் புதிதாக நீங்கள் ஒரு கட்டுமானத்துக்கும் போக வேண்டாம். இந்த மாதிரி திட்டங்களை தான் நாங்கள் எதிர்க்கமே தவிர விவசாயத்தை இயற்கையும் அழிக்காது. நீ இது இருக்கிற கொஞ்சம் நெஞ்சத்தை அழிச்சுட்டா அந்த வாழ்றதுக்கு கொஞ்சமாக தான் பூமி இருக்குது. எங்கே போய் வாழும்? எங்கே வாழ்ந்தாலும் எல்லாருக்கும் வயல் ஒன்று தான். எல்லாருக்கும் சாப்பாடு வேணும், தண்ணி வேணும், நல்ல காற்று வேணும். இந்த 3 இல்லாமல் எந்த இடத்துல இருந்து நம்ம வாழ முடியும்? தேங்க்யூ சார். அதனால தயவு செய்து இயற்கையை காத்து நிற்கிறோம். அதே போல ஊழல், கல்வி, தரமான கல்வி, சட்டம் மூலமா முதலமைச்சருக்கு கிடைக்கிற அதே கல்வி, முதலமைச்சர் வீட்டு பிள்ளைக்கு கிடைக்கிற கல்வி, முதலமைச்சருக்கு கிடைக்கிற அதே மருத்துவம் சாமானியருக்கும் கிடைக்கிறது மாதிரி சட்டத்தை கொண்டு வந்துடுவோம். சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே பாடத்திட்டம். வெளிநாடுகளில் கன்னியாகுமரியில் இருக்கிற மாணவன் ஒரு பக்கத்தை புரட்டினான்னா சென்னையில் இருக்கிற மாணவன் அதே நாள் அதே பக்கத்தில் தான் புரட்டுவான். ஏன்னா அந்த அளவு ஆன்லைன் பண்ணிடுவோம். ஆசிரியர்கள் எல்லாம் ஒரே பாடத்திட்டம் ஒரே இதில் கொண்டு வந்துடுவோம். தாய்மொழி கல்விக்கு இங்கே பிரதானம் இருக்கும். ஒரு தமிழ்நாட்டில் தமிழராக பிறந்தவருக்கு அவருடைய தாய்மொழியில் கொடுக்கப்படும். நீங்கள் தெலுங்கராக இங்கே வாழ்றீங்களா, வட இந்தியராக வாழ்றீங்களா, உங்கள் தாய்மொழியில் கற்றுக்க விரும்புகிறீங்களா, உங்கள் பிள்ளைகளுக்கு கல்வி கொடுக்க விரும்புகிறீங்களா, அதற்கான எல்லா வாய்ப்புகளையும் நாங்கள் உருவாக்கி கொடுக்கிறோம். தன் தாய்மொழியை மதிக்கிற எல்லா சமூகத்தையும் நாங்கள் மதிக்கிறோம். தன் தாய்மொழியை மறைச்சிக்கிட்டு நானும் நீங்கள் தான் அப்படின்னு சொல்கிறவங்கள தான் நாங்கள் எதிர்க்கிறோமே தவிர அவங்கள வெறுக்கலை, எதிர்க்கிறோம். அவங்க அரசியலை எதிர்க்கிறோம், தனி மனிதர்களை நாங்கள் எதிர்க்கிறோம். நாம் தமிழர் கட்சி திரும்பவும் சொல்கிறோம், யார் மீதும் வெறுப்புள்ள கட்சிக்குள்ள எங்களுக்கு நல்ல புரிதல் இருக்குது. நீங்கள் எல்லாருமே அண்டை வீட்டார், நாங்கள் நம்ம எல்லாருமே பங்காளிகள். ஒரு காலத்தில் என் தந்தையும் என் பாட்டனும் உங்கள் பாட்டனும் அண்ணன் தம்பியாகத்தான் வாழ்ந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏதோ ஒரு காலகட்டத்தில் கன்னியாகுமரியில் இருக்கிற ஒரு மொழி இன்னும் மாறுதல் அடைகிறது மாதிரி இங்கே ஆந்திரா கீழே சாளுக்கிய தேசத்திலையும் மேலை சாளுக்கிய தேசத்திலையும் ஒரு மாற்றங்கள் நடந்திருக்கும். அதில் ஒரு மொழி சிதைவு ஏற்பட்டு நீங்கள் ஒரு மொழியை உங்களுடைய முன்னோர்கள் தேர்ந்தெடுத்துக்கலாமே தவிர நாம் எல்லாருமே அண்ணன் தம்பிகள் தான் என்கிறதுல நாங்கள்
உலகம் முழுவதும் வாழ்ற மனிதர்கள் எல்லாமே ஒரு காலத்தில் அண்ணன் தம்பிகளாக தான் இருந்திருப்பாங்க. அதனால் உலகம் முழுவதும் நேசித்திருக்கிற நாங்கள், அனைத்து உயிர்களுக்குமாறு அரசியல் செய்கிற நாங்கள் சக மனிதர்களை ஒருபோதும் வெறுக்க மாட்டோம். அதனால நாம் தமிழர் கட்சியின் அரசியலை புரிஞ்சுக்கிங்க. எங்களுக்கு வாழ்றதுக்கு இது ஒரே ஒரு மாநிலம் இருக்கு. அதனால எங்கள் உரிமைக்காக அதிகமாக பேசுறதுனால எங்கள் குரல் ஓங்கி ஒலிக்கும். அறிவார்ந்த சமூகம் இதை புரிந்து கொண்டு நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்தில் வாக்குகள் தாருங்க. அடுத்த தலைமுறைக்கான வாழ்க்கை. தேங்க்யூ.